சினிமாவில் நடிக்கிறத வந்து ஏன் நிறுத்துனீங்க? எங்களுக்கு இந்தியானால முதல்ல நினைவுப்படுது வந்து சங்கம படமும் அந்த பாட்டும் தான். ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கிளாசிக்கல் மியூசிக் பண்ண படம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா கூட ஐயோ இந்த ஹீரோனை நம்ம படத்துல வந்து புக் பண்ணாம விட்டுட்டோமே, நம்ம டைரக்ஷன் நடிக்க வைக்காமட்டேன்னு. சினிமா வந்து நீங்க வந்து இப்போ எப்படி பாக்கீங்க? லாஸ்ட் இயர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி போய் பார்த்த படம் வந்து பொன்னியின் செல்வன். எனக்கு ரீசன்ட் டேஸ்ல நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சிரிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சா பார்க்குற படம் வந்து தோழா. விவேக் சார் வந்து ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனிதர், நல்ல காமெடியன். சும்மா மேக்கப் போடுறதுனால, ஆக்டர்ஸ்ன்றதுனால, கை காட்டுறதுனால எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நினைச்சேன். திமுக தலைவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்க எல்லாரும் வந்து அந்த ஜெயிச்ச மெதப்புல எனக்கு ஃபோன் போடுறாங்க, மிரட்டுறாங்க, அசிங்கமான வார்த்தைகள்ல பேசுறாங்க. திமுகவால தான் நான் இன்னைக்கு தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு இந்த தமிழ்நாட்டு மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் இவ்வளவு அன்பும் பாசமும் அக்கறையும் வந்ததும் திமுகவால தான். பிஸியான அரசியல்வாதியா இருக்கீங்க, கொஞ்ச நாள் அந்த அரசியலை கொஞ்சம் மறந்துட்டு கொஞ்சம் பழையபடி ஒரு 15-20 வருஷத்துக்கு மேல இந்தியாவை உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். ஏன் முதல் கேள்வி, சினிமாவில் நடிக்கிறத வந்து ஏன் நிறுத்துனீங்க? என்ன காரணம்? அப்போ 10 வருஷம் சினிமால நடிச்சாச்சு. புதுமுகங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க, இன்னும் யங்கானவங்க அழகானவங்க வந்துட்டு இருந்தாங்க. நான் 2006 கட்சியில ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இங்க அம்மா மேல ஈர்ப்பு அதிகமாயிடுச்சு. அதனால இதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அரசியல் கத்துக்கணும், இந்த ஆர்வம் எல்லாம் இருந்தது. சரி, ஹீரோயினா நடிச்சாச்சு, 10 வருஷம் போதும். கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அண்ணியா நடிப்பீங்களா இல்லைன்னா சீரியல் நடிப்பீங்களான்னு. நமக்கு அதெல்லாம் வேண்டாம், செட் ஆகாதுன்னு நினைச்சு முழு நேரம் வந்து அரசியல் கத்துக்கணும்ன்ற எண்ணத்துல சினிமாவை விட்டு ஒதுங்க. எங்களுக்கு இந்தியானால முதல்ல நினைவுப்படுது வந்து சங்கம படமும் அந்த பாட்டும் தான். நாங்க கூட கேள்விப்பட்டிருக்கோம். அந்த படம் பார்த்துட்டு இயக்குனர் இமயம் பாரதிராஜா கூட ஐயோ இந்த ஹீரோனை நம்ம படத்துல வந்து புக் பண்ணாம விட்டுட்டோமே, நம்ம டைரக்ஷன் நடிக்க வைக்காமட்டேன்னு அவர் வந்து பேசினதா கேள்விப்பட்டோம். இல்ல, பாரதிராஜா சார் வந்து படம் பார்த்து கேட்கல. அப்போலாம் வந்து இன்விடேஷன் ஸ்டில்ஸ் ஒன்னு இருக்கும். நான் பெருமிட் நட்ராஜன் சார் தான் ப்ரொடியூசர் சங்கமம்க்கு. படம் எப்பவுமே பிரம்மாண்டமா வந்து ஒரு பூஜை போட்டு ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து 5 பிக் ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க, அதுல இவரும் ஒருத்தர். பிரம்மாண்டமா நடத்தும் போது ஒரு இன்விடேஷன் ஸ்டில்ஸ்க்கு ஒரு போட்டோ ஷூட் எல்லாம் ஒரு 2 நாள் எடுத்து ஒரு பிரம்மாண்டமான இன்விடேஷன் போட்டாங்க. அந்த இன்விடேஷன் பார்த்து பாரதிராஜா சார் சொன்னாராமா, கண்ணு அவ்வளவு நல்லா இருக்கு, இந்த பொண்ணை நான் எப்படி மிஸ் பண்ணேன், தாஜ்மஹலுக்கு போட்டிருப்பேனே அப்படின்னு. அவர் அதுக்கப்புறம் வந்து அப்ரோச் பண்ணாங்க. பட் அதுக்குள்ள இங்க வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டேன், சங்கமம் முடிக்கிற வரைக்கும் வேற எந்த படமும் நடிக்க மாட்டேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் சைன் பண்ணேன். இதுவும் அப்போ கேள்விப்பட்டது. டைரக்டா பாரதிராஜா சார் என்கிட்ட தாஜ்மஹால் ஹீரோயினா வந்து இந்தியா தான் வரைய வேண்டியது ஏதோ ஒரு சின்ன இடத்துல மாறிடுச்சா? இல்ல, அப்படின்னா நிறைய படங்கள் லிஸ்ட் சொல்லணும். ஏன்னா 1 இயர் சங்கமம் இருந்ததுனால, அக்ரிமெண்ட்ல இருந்ததுனால நிறைய படம் மிஸ் பண்ணேன். சினிமா வந்து நீங்க வந்து இப்போ எப்படி பாக்கீங்க? டெய்லி படம் பாக்கீங்களா? யாருடைய படங்கள் வச்சு பாக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் இப்ப யார்? எனக்கு வந்து இப்போ டெய்லி படம் பாக்குற டைம் எல்லாம் எனக்கு கிடையாது. சினிமா தியேட்டருக்கு போய் பார்ப்பேன், பட் ரொம்ப ரேரா எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லும் போது வந்து போய் பார்ப்பேன். லாஸ்ட் இயர் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணி போய் பார்த்த படம் வந்து பொன்னியின் செல்வன். எனக்கு ரீசன்ட் டேஸ்ல நான் அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போதும் சிரிக்கணும், ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைச்சா பார்க்குற படம் வந்து தோழா. எனக்கு கார்த்தி வந்து அதுல ரொம்ப ஸ்பான்டேனியஸா நடிச்சிருப்பாரு, ரொம்ப கேஷுவலா நடிச்சிருப்பாரு. அந்த படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பெயிண்டிங், காமெடி, அது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். கார்த்தி நேர்ல பார்த்து பேசிருக்கீங்க? கார்த்தி நானும் ஒரே ஸ்டண்ட் கிளாஸ்ல தானே நாங்க ஸ்டண்ட்ஸ் கத்துக்கிட்டோம், பாண்டியன் மாஸ்டர், YMCA. ஸோ நாங்க எல்லாம் அப்போலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம். இப்போ ஏதோ நடிகர் சங்க எலெக்ஷன் இல்ல வேற எங்கேயாவது ஃபங்க்ஷன்ல பார்த்தாதான், யாரு கூடயும் பெருசா டச்ல இல்ல, பட் அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். பார்த்தா நல்லா பேசுவாங்க. நீங்க காமெடி இதுன்னு சொன்னனால விவேக் சார் வந்து நிறைய படத்துல நடிச்சா கூட நீங்க நடிச்ச அந்த திருநெல்வேலி படம் தான் அவருக்கு ஒரு முக்கியமான படம். சமூக கருத்தை வந்து கொண்டு வந்து ஒரு கருத்தோட காமெடி இருக்கணும்னு அவர் வந்து அந்த படத்துல இருந்துதான் ஆரம்பிச்சாரு. விவேக் சார் வந்து ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல மனிதர், நல்ல காமெடியன், திறமையானவர்.
அவர் வந்து அப்துல் கலாம் சாரை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆனாங்க. அந்த அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் நம்ம வந்து காமெடி பண்றோம். அந்த காமெடியில ஒரு கருத்து சொல்லணும், இல்ல நடக்கிற விஷயங்களை வந்து எடுத்து சொல்லணும். ஒரு சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதே கலாய்ச்சி பேசணும், அதுல ஒரு மெசேஜ் இருக்கணும், காமெடி இருக்கணும்ன்றது திருநெல்வேலி படத்துல தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் நாங்க நிறைய படம் பண்ணோம். ஒரு விஸ்வநாதன் ராமமூர்த்தின்னு அவருக்கு ஜோடியாவே வந்து ஒரு படம் பண்ணோம். ஆமா, அந்த படம் ரொம்ப ஜாலியான படம். இன்னும் நிறைய படம் நானும் விவேக் சாரும் சேர்ந்து பண்ணிருக்கோம். நாங்க நெய்பர்ஸாவும் இருந்திருக்கோம் ஒரு காலத்துல. ரொம்ப தங்கமான ஐ மிஸ் ஹிம் வெரி மச். இப்போ அரசியல்ல உங்க கட்சி கூட்டணியில வந்து நம்ம கேப்டன் அவருடைய பையன் வந்து விருதுநகர் தொகுதியில் விஜய் பிரபாகர். உங்களுக்கும் விஜயகாந்த் சாருக்கும் எப்படி இருந்தது? நடிகர் சங்க நீங்க கலை நிகழ்ச்சி எல்லாம் போயிருக்கீங்களா? அவர் தலைமையில வந்து எப்படி இருந்தது? நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் மலேசியா சிங்கப்பூர் ஷோக்கு போகும்போதும் அவங்க கூட போனேன். அதுக்கப்புறம் துபாய் லண்டன் நடிகர் சங்கம் அந்த தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்காக வந்து நாங்க போனோம், துபாய் லண்டன் போனோம். அப்ப வந்து நான் ஆர்கனைசிங் கமிட்டிலேயே தான் இருந்தேன். ஸோ அவர் நல்ல பழக்கம் எனக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2001 நம்ம எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா போகும்போது என்னால போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. விஜயகாந்த் சார் வந்து அதெல்லாம் முடியாது, நீங்க வரலன்னா எப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப நல்ல பழக்கம், தங்கமான ஆளு. எனக்கு வந்து பர்சனலா வந்து ஒரு வாட்டி ஹோசூர்ல வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பிரச்சனையில கூட வந்து நடிகைகள்னா தப்பா பேசுவீங்களா, நீங்க தப்பா நடந்துப்பீங்க, தப்பா பேசுவீங்களான்னு சொல்லி போலீஸ் ப்ரொடெக்ஷனோட இங்க கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க. ஸோ நீ யார நினைச்ச, மற்றவங்க கூட பரவாயில்ல, விந்தியா பத்தியா நீ இப்படி பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் எல்லை வரைக்கும் வந்து நான் கூட்டிட்டு போனாரு. தனிப்பட்ட முறையில வந்துட்டு எனக்கு அவர் மேல பயங்கர மரியாதை. தங்கமான மனுஷன், சான்ஸே இல்லை. அவங்க நடிகரா இருக்கலாம், இல்ல அந்த நடிகருக்கு டச்சப் அசிஸ்டண்டா இருக்கலாம், எல்லாருக்கும் சம மரியாதை தருவாரு. யாருக்கு என்ன ஆபத்து விபத்து வந்தாலும் பாதி நாள் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலே உட்காந்துருப்பாரு. அவங்களுக்கு அடிபட்டுடுச்சு, இவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகுது. சினிமால நடிக்கும் போது சொல்ற அந்த மாதிரி தங்கமான மனுஷன். ஐ மிஸ் ஹிம். இன்னைக்கும் நாங்க வந்து இத்தனை தடவை டிவியில பார்த்தாலும் ரசிக்கக்கூடிய பாட்டா வந்து சங்கம பாட்டு இருக்கு. நீங்க இப்போ ஏர்போர்ட்ல போகும்போது, வெளியூர் போகும்போதுலாம் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அந்த பாட்டை பத்தி பேசுறாங்களா? கண்டிப்பா பேசுறாங்க. நான் வந்து ஒரு குட்டி குழந்தை வந்து 6 வயசு குழந்தை கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல என் கூட போட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து நின்னாங்க. நான் வந்து பாப்பா நிஜமா நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமானா தெரியும். நான் என்னன்னா மார்கழி திங்கள் அல்லவா ஆண்டின்றாங்க. நான் சொன்னேன் எனக்கே வித்தியாசம் தெரியும், என்னாலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நான் அவ்வளவு மாறி இருக்கேன், நீ எப்படி தங்கம் கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க அப்படிதான் இருக்கீங்க அப்படின்னு அவங்க போட்டோ எல்லாம் எடுத்தாங்க. இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கிளாசிக்கல் மியூசிக். ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து கிளாசிக்கல் மியூசிக் பண்ண படம், மியூசிக்கல் ஹிட். அது 25 இயர்ஸ் இன்னும் எவர் கிரீனா இருக்கு. எனக்கு முதல் அடையாளம் கொடுத்ததே அந்த பாட்டு, அந்த படம் தான். சங்கமம் படம் சொல்லும் போது பாட்டு பார்க்கும்போது விந்தியா எல்லாரும் சொல்லுவாங்க கன்னத்துல வந்து ஒரு குழி விழுது அழகா வந்து ரசிப்பாங்க. இப்போ வந்து அரசியல்வாதியா இருக்கும் போது நீங்க கொஞ்சம் சீரியஸா இருக்கீங்க, ரொம்ப கவுண்டர் கொடுக்கீங்க, அந்த குழி விழுறதே இல்லைன்னு நிறைய ஃபீல் பண்ணுவீங்களே, அந்த சினிமா இதெல்லாம் இழந்துட்டீங்களா? அந்த சந்தோஷம் எல்லாம் இருக்கா? நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். அரசியல் மேடையிலயும் நான் ஒன்னும் ரொம்ப சீரியஸா எல்லாம் இருக்கிறது இல்ல. நான் வந்து இலக்கிய தமிழ் எல்லாம் பேசுறது கிடையாது. ஜனங்களுக்கு புரியுற மாதிரி சாதாரண தமிழ்ல எல்லாரையும் கலாய்ச்சிட்டு, அப்போ எப்படி குறும்பு இருந்ததோ என்கிட்ட, இப்பவும் என் பேச்சுல குறும்பு இருக்கு, சிரிச்சிட்டு இருக்கேன். அப்போ ரொம்ப ஒல்லியா இருந்தேன், இப்ப உடம்பு போட்ட மேபி குழி காணாம போயிடுச்சுன்னு. உங்களுக்கு தமிழ் வந்து உங்களோட டோன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ சமீப கால இந்த அரசியல் பிரச்சார மேடைகள்ல வந்து நீங்க ஒரு கிண்டலா சொல்றது, ஒரு கதை சொல்றது, அப்புறம் வந்து அந்த ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்கு. உங்க தமிழ் ஆசான் யாரு இதை கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு? உண்மையை சொல்லணும்னா இதுல வந்து கொஞ்சம் பெருமை வந்து திமுகக்கு போகும். எப்படி? நான் 2006 அதிமுகல இணைஞ்சேன். நான் அம்மாவை மீட் பண்ணும்போது, அம்மா பிரச்சாரத்துக்கு வர சொல்லி கூப்பிடும்போது நான் அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு தமிழ் வராதுமா, நான் ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுவேன், எனக்கு சரியா பேச வராது, அரசியல் சுத்தமா வராதுன்னு. ஒன்றும் தேவையில்லை, அம்மா ஆட்சி வேணுமா, அம்மா ஆட்சியில லைட் இருந்தது, கரண்ட் இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, நிம்மதி இருந்தது, அம்மாவுக்கு ஓட்டு போடுங்க, ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேளுங்க போதும். நானும் ஒரு நடிகை மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு போயிட்டு சிரிச்சுக்கிட்டே ரெட்டாயிலான்னு காமிச்சிட்டு வருவேன். ரெட்டாயிலான்னு காமிச்சா போதும் ஓட்டு போட்டுடுவாங்கன்னு நினப்பு நமக்கு. அந்த தேர்தலில் வந்து கட்சி தோத்துருச்சு. என் கூட இன்னும் 2 பேர் நடிகைகள் எல்லாம் வந்தாங்க, அப்போ சேர்ந்தாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க.
எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரியாலிட்டி புரிஞ்சது அந்த தேர்தலில். சும்மா மேக்கப் போடுறதுனால, ஆக்டர்ஸ்ன்றதுனால, கை காட்டுறதுனால எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஜனங்களுக்கு வந்து உண்மைகளை சொல்றவங்கள தான் பிடிக்கும், அவங்க கஷ்டங்களை பற்றி பேசுகிறவங்கள தான் பிடிக்கும், அவங்க உரிமைகளை பற்றி பேசுகிறவங்கள தான் பிடிக்கும். நமக்கு அரசியல் தெரியல அப்படின்னு நினச்சி ஏதோ அரசியல் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அம்மா கூடவே இருந்துட்டேன் நான். எல்லாரும் போயிட்டாங்க. 2009 பிரச்சாரத்துக்கு போகிறேன். இந்த முறை மேக்கப் எல்லாம் போடாமல் சாதாரணமாக போகிறேன். ஆனால் இந்த அளவுக்கு தமிழ் இல்லை, ஆனால் அரசியல் கற்றுக்கிறேன். அதிமுக எப்போ ஆரம்பிச்சாங்க, திமுக எப்போ ஆரம்பிச்சாங்க, அதிமுக என்ன கஷ்டப்பட்டு ஆட்சிக்கு வந்தது, அதெல்லாம் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க ஆட்சிக்கு வந்துன்றது ஒரு சில விஷயங்கள் வந்து பேசினேன். 2009 நாங்கள் வந்து 9 சீட்டோ 12 சீட்டோ தான் வாங்கினோம், அதிகமாக வரல. ரிசல்ட் வந்த அன்னைக்கு டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திமுக தலைவர்கள், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்க எல்லாரும் வந்து அந்த ஜெயிச்ச மெதப்பில் எனக்கு ஃபோன் போடுறாங்க, மிரட்டுறாங்க, அசிங்கமான வார்த்தைகளில் பேசுகிறாங்க, பச்சை பச்சையாக பேசுகிறாங்க. அவங்க பேசின பாதி வார்த்தைகள் எனக்கு புரியல. சரி ஓகேண்ணா, முன்னெல்லாம் பாரு கேஸ் போட்டு உள்ளே தள்ளிடுவோம். என்ன கேஸ் போட்டு தள்ளுவாங்க, நாங்கள் பார்ப்போம், நாங்கள் திமுக பார்த்துக்கலாம் அது எதுனாங்க. சரி உங்களால் முடிஞ்சது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் அம்மா அன்றைக்கி பாதுகாப்புக்காக வீட்டில் இருக்க வேண்டான்னு என்னை வந்து எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு ஒரு 15-20 பேர் வந்தாங்க, கல் அடித்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க. நான் அதை விளம்பரப்படுத்தலை, எதுக்கு தேவையில்லாத விளம்பரம்ன்ட்டு. ஆனால் அன்னைக்கு முடிவு பண்ணேன், எனக்கு தமிழே ஒழுங்கா பேச வரல, நான் இன்னும் அரசியலே பேசலை, இவங்களுக்கு இவ்வளோ வலிக்குது, நான் பேசினா அப்போ எவ்வளோ வலிக்கும். ஸோ அவங்க நினைச்சாங்க மிரட்டினா நான் அம்மா விட்டு போயிடுவேன், அதிமுக விட்டு போயிடுவேன்னு நினைச்சாங்க. அன்னைக்கு தான் நான் ஸ்ட்ராங்கா ஸ்டாண்ட் எடுத்தேன். என்னைக்கா இருந்தாலும் அதிமுக தான், அம்மா தான், இனிமே நம்ம தமிழ் கத்துப்போம் அப்படின்னு. இன்னைக்கு வந்து தமிழ் எழுதுற, படிக்கிற, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்ட் பண்ற, அந்த தமிழை வச்ச அந்த திமுகவை அடிக்கிறேன். ஒரு பல இது சொல்லுவாங்க, நம்ம என்ன ஆயுதம் எடுக்கணும்னு எதிராளி தான் தீர்மானிக்கிறான்னு. கரெக்ட், உண்மை. திமுகவால தான் நான் இன்னைக்கு தமிழ் கத்துக்கிட்டேன். எனக்கு இந்த தமிழ்நாட்டு மேலையும் தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் இவ்வளோ அன்பும் பாசமும் அக்கறையும் வந்ததும் திமுகவால தான். அம்மா அதிமுக போதும், அதிமுக குடும்பம் மாதிரி இருக்கு, திருட்டு திமுக காரங்க எப்படி இருக்காங்க, பெண்கள் கிட்ட எப்படி பேசுறாங்க, பெண்களை எப்படி நடத்துறாங்கன்றது எனக்கு வணிக்க புரிஞ்சது. அப்ப யோசிச்சு பார்த்தேன், இவங்க ஒரு ஃபோன் காலை நம்மள இப்படி பண்றாங்களே, அம்மாவை என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்க, எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க, எப்படியெல்லாம் அவமானப்படுத்திருப்பாங்க, அதெல்லாம் தாங்கி அம்மா நிக்கிறாங்கல்ல. அப்போ அவங்க வழியில போற நம்ம இதை தாங்கணும், இதை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு நினைச்சு இன்னைக்கு தமிழ் கத்துக்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க, தமிழ் நல்லா இருக்கு இல்லையா? அருமையா இருக்கு. இப்போ இந்த விவேக் வடிவேல்லாம் சொல்லுவாங்க, ஒரு பெரிய டீம் போட்டு ஒர்க் பண்ணுவாங்க, ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி, இது நிறைய பயிற்சி எடுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பெரிய அணி இருக்கா? எப்படி இவ்வளவு குட்டி கதைகள், சின்ன சின்ன சம்பவங்கள் எப்படி இவ்வளவு வருது? இல்ல எனக்கு வந்து டீம் இருக்காங்களான்னா இருக்காங்க. அந்த டீம் வந்து இந்த ஸ்பீச்சஸ்க்காக, இந்த பிரச்சாரத்துக்காகன்னு இல்லை, பொதுவாகவே என் கூட எப்பவுமே ஒரு கூட்டமா வந்து எல்லாருமே இருப்பாங்க. நானே வந்து நிறைய படிப்பேன். நீங்க சொன்னீங்கல்ல சினிமா பாப்பீங்களான்னா, நான் சினிமா பாக்குறது கம்மி, ஸ்பீச்சஸ் நிறைய கேட்பேன். இப்போ யூடியூப்ன்றது ஒரு பிளெஸிங் மாதிரி, அது சாபமும் வரமும் ரெண்டும். நம்ம என்ன விஷயங்கள் பாக்குறோமோ அதே ரிப்பீட் வரும். நம்ம கெட்ட விஷயங்கள் பார்த்தா கெட்ட விஷயங்கள் ரிப்பீட் வரும். நான் வந்து நிறைய ஸ்பீச்சஸ் பார்ப்பேன், நிறைய பட்டிமன்றம் பார்ப்பேன். அது பார்க்க 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 கேட்க 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 என்ன ஆகுதுன்னா, நமக்கே அழகான தமிழ் வருது, அந்த ஃப்ளோ வருது. அதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறது. நான் பொன்னியின் செல்வன் படம் பாக்குறதுக்கு முன்னாடியே புக்கை படிச்சுட்டேன். அந்த புக்கு படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த படம் விட முன்னாடி எனக்கு அந்த புக்ல அவங்க அந்த வர்ணனை, அந்த கல்கி வந்து வர்ணனை செய்வாரு. ஒரு காட்சியில ஒரு நம்ம வந்து பேசுறதுக்கு முன்னாடி, அங்க இருக்கிற கதாபாத்திரங்கள் பேசுறதுக்கு முன்னாடி வந்து வர்ணனை இருக்கும். அங்க அப்படி இருக்கும், இந்த நிலா இப்படி இருக்கும், இங்க நிழல் இப்படி இருக்கும், அந்த வாசனை வருது, அந்த மல்லிகை இருக்கு, அது இருக்கு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அங்க போய் அவங்க ஆட, அந்த ஸ்மெல்லு, அந்த இடத்துக்கு போய் நம்ம நின்றுடுவோம், அந்த இமேஜின் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து சும்மா படிச்சோன்றது இல்லாம எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு ரசிச்சுட்டு படிப்பேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச தமிழ்நாட்டில் உள்ள பேச்சாளர் யார் சொல்லுவீங்க? நல்லா அழகா அப்படி பேசுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு யார் பிடிச்சது? முந்தையும் சரி இப்பவும் சரி.
அரசியல்ல இப்போ வந்து இப்போ இருக்கிறவங்கள வந்து எங்க எடப்பாடி அண்ணா வந்து கொஞ்சம் தைரியமா இதுக்கு முன்னாடி வந்து அவர் வெறும் பொலிட்டிக்கலா பேசிட்டு இருந்தாரு, ஒரே மோட்ல பேசிட்டு இருந்தாரு. இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா இறங்கி அடிக்கிறாரு. இது ஒரு மாசான ஸ்பீச். எனக்கு இப்போ அவர் யூஸ் பண்ற டோன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க சைடு வந்து ஸ்டாலினுக்கு பேசவே வராது. துண்டு சீட்ல ஏதோ துண்டு சீட்ல எழுதி கொடுத்தா கூட தப்பு தப்பா தான் படிக்கிறாரு அவரு. அவரோட வாரிசுக்கும் பேச வராது, யாரும் இல்ல. சோ எடப்பாடி என்ன சூப்பரா பேசுறாங்க. பூ ஒன்று புயலான மாதிரி எப்படி இவ்வளவு அமைதியான இந்த இந்தியா வந்து இவ்வளவு இதா வந்து எப்படி மாறினாங்க? அது இவ்வளவு தைரியம் வந்து எப்படி வந்தது? தைரியம்ன்றது நான் அப்போ அமைதியா இருந்தாலும் என் தைரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உங்களுக்கு தெரியும், சினிமால நான் யாரை பார்த்தும் பயந்தது கிடையாது, யாருக்கும் அடங்கி போனதும் கிடையாது. அப்பவும் என்னை வந்து ரவுடி புள்ள இருந்தா கூப்பிடுவாங்க, அந்த ரவுடி பொண்ணு வருது இருந்தா கூப்பிடுவாங்க. ஸோ பட் அமைதியா இருப்ப. இப்போ வந்து ஆக்டிவா இருக்கேன். எப்பவுமே ஒரு நேர்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து அவங்க வழியில போறோம்னாலே ஒரு தைரியம் வரும் பாத்தீங்களா. என்னோட தலைவி அம்மா. ஸோ அம்மாவை பார்த்து வளர்ந்தோம். நமக்கு என்ன என்ற தைரியம், அந்த திமிரு, அந்த ஆட்டிடியூட் அதெல்லாம் எனக்கும் இருக்கு.